பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசு நாமத்துல வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கான வெற்றிக்கான வார்த்தைக்கு, இயேசு உலகத்தில் வாழ்ந்த போது ஒரு அற்புதமான ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த ஜெபத்தினுடைய சாராம்சம், அந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் என்னென்றால், அவர் ஜெபிக்கிறார். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, அந்த ஜெபத்தை அவர் சொல்லிக் கொடுக்கும் போது அந்த ஜெபத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இயேசுடைய ஜெபத்துல, இந்த பரமண்டலத்துல, இந்த பரலோக ஜெபத்துல ஒரு முக்கியமான ஒரு ஜெபத்தை இயேசு சொல்லிக் கொடுத்தார். அது என்னவென்றால், பரமண்டலத்துல இப்படி சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுகிறது போலவே இந்த பூமியிலும் சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்துடைய சித்தம் என்ன? பரலோகத்துல தேவனுடைய சித்தம் என்ன ஆகிறது? பரலோகத்துல தேவனுடைய சித்தம் எப்படியா இருக்கிறது என்றால், வேதம் சொல்லுகிறது, அங்க பிரச்சனை இல்லை, அங்க போராட்டம் இல்லை, அங்க குறைவு இல்லை, அங்க தேவை இல்லை, அங்க வியாதி இல்லை, அங்க வறுமை இல்லை, அங்க எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அந்த ஒரு சித்தம் தான் இயேசு சொல்கிறார். இயேசு ஜெபிக்கிறார். இயேசு அந்த ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பரமண்டலத்துல, பரலோகத்தினுடைய சித்தம் செய்யப்படுகிறது போலவே இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்ப பரலோகத்துல தேவனுடைய சித்தம் என்னன்னு சொன்னார், அங்க வியாதி இல்லை, வறுமை இல்லை, குறைவு இல்லை, போராட்டம் இல்லை, அங்க தாழ்ச்சி இல்லை, அங்க சண்டை இல்லை, அங்க தேவையில்லை. அப்படி அந்த ஒரு சித்தம் இந்த பூமியிலும் நிறைவேற வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். அதுதான் ஜெபிக்கிறார். அதுதான் இயேசுடைய ஜெபமா இருக்கிறது. அந்த ஜெபத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பரலோகத்துல தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொன்னால், அங்க வியாதி இல்லை என்றால் இங்க வியாதி இருக்கக்கூடாது, அங்க தாழ்ச்சி இல்லை என்றால் இங்க தாழ்ச்சி இருக்கக்கூடாது, அங்க தோல்வி இல்லை என்றால் இங்க தோல்வி இருக்கக்கூடாது, அங்க வறுமை இல்லை என்றால் இங்க வறுமை இருக்கக்கூடாது, அங்க தரித்திரம் இல்லை என்றால் இங்கும் தரித்திரம் இருக்கக்கூடாது. அதனால்தான் பரலோகத்துல தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது போலவே இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அதுதான் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம். இந்த பூமியிலும் பரலோகம் மாதிரி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப தேவனுடைய சித்தம் இந்த பூமியில வியாதி இருக்கக்கூடாது, வியாதியோடு வாழக்கூடாது, குறைவோடு இருக்கக்கூடாது, தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கக்கூடாது, எந்த தாழ்ச்சியில் இருக்கக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய சித்தம். பரலோகத்துல செய்யப்படுகிறது போல இந்த பூமியில தேவனுடைய சித்தம் நடக்க வேண்டும், நிறைவேறணும். அதுதான் தேவன் உங்களை குறித்து அவருடைய சித்தமா இருக்கிறது. அவருடைய சித்தம் இந்த பூமியில இப்படியா இருக்க வேண்டும் என்று இந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். God bless you.